வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த சீசனில், முக்கியமாக இந்த சீசனில் வந்து ரொம்ப உங்களுக்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது சளி, இரும்பல், காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குளிர்காலம், மழை காலத்தில் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது மசாலா டீ ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நெஞ்சு சளி மாதிரி பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த இந்த மசாலா டீயை வந்து நீங்கள் ஒரு 3 நாளைக்கு காலையிலைக்கும் நைட்டுக்கும் நீங்கள் ஒரே மாதிரி ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் 3 நாள் நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த சளி வெளியேறது உங்களுக்கு தெரியும். இரும்பல் இருக்கவங்களுக்கு கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே ஒரு அனுபவபூர்வமாக ஏற்கனவே நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரிலீஃப் ஆனதை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். வாங்க மசாலா பாலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து பால் வந்து 1 கிளாஸ் அளவு, ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே நல்லா காய்ச்சி எடுத்த பால். இது நாங்கள் வந்து பால் பாக்கெட் வாங்கினோன்னே அதை வந்து நாங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கிடுவோம். அந்த அளவு தான் இது. இது வந்து காய்ச்சின பால், அதே மாதிரி தண்ணி கலந்தாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்கிற பால். இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்ச பால் வந்து 1 கிளாஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து இனிப்புக்கு வந்து ஜீனி சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது முக்கியமாக சளி, இரும்பல் இருக்கிறவங்களுக்காக செய்கிறதுனால பனங்கல்கண்டு சேர்த்துருக்கோம். நல்லா சுத்தமான பனங்கல்கண்டு 1.5லேருந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்க்கும் போது காரமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் இனிப்போடு சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். ஏலக்காய் தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், இதுவும் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து காரம் அவங்கவுங்களுக்கு பொறுத்து 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். சுக்குத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள். இது வந்து சீரகத்தூள், இதெல்லாம் வீட்டில் அரைச்சது தான். சீரகத்தூள் வறுத்து அரைச்ச சீரகம் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. டீத்தூள் முக்கியமாக இந்த இதுக்கு முக்கியமானது டீத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துருக்கோம். இது வந்து பிளெயின் டீத்தூள் தான், எந்த மசாலாவும் இல்லாத பிளெயின் டீத்தூள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து டீ பாத்திரத்தை வச்சாச்சு ஸ்டவ்வில். அதில் வந்து ஏற்கனவே காய்ச்சி எடுத்த பால் 1 கிளாஸை ஊற்றிக்கிறோம். இது பச்சை பாலில் நீங்கள் செய்ய வேணாம், நல்லா காய்ச்சி எடுத்ததில் செஞ்சால் தான் அதோட இதெல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒவ்வொன்றா. பனங்கல்கண்டு மட்டும் கடைசியாக சேர்த்துக்கிறணும். இது வந்து இப்போ வந்து மஞ்சத்தூள், டீத்தூள், அப்புறம் ஒவ்வொன்றா சீரகத்தூள், சுக்குத்தூள். இது எல்லாமே வந்து வீட்டில் வந்து பவுடர் பண்ணுறது. மிளகுத்தூள், ஏலக்காய் தூள். நீங்கள் பனங்கல்கண்டு போடுறதா இருந்தாலும் சரி, இல்லை நாட்டு சக்கரை, இந்த மாதிரி வெல்லம், கருப்பட்டி எது போடுறதா இருந்தாலும் பாலில் முதயே போட்டுறக்கூடாது. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக போட்டு நம்ம இறக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸில் எடுத்துகிட்டு இந்த பாலை வந்து வடிகட்டி நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து தான் முன்னாடி போட்டுறட்டிங்கன்னா பால் வந்து திரஞ்சு போயிடும். இப்போ டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். ஊட வந்து ஒரு கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். இப்படி நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவர்லாம் நல்லா டீக்குள்ளே இறங்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பனங்கல்கண்டு, நம்ம எடுத்து வச்ச பனங்கல்கண்டையும் போட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். அந்த பனங்கல்கண்டெல்லாம் நல்லா கரையட்டும். இப்போ வந்து பனங்கல்கண்டு போட்டு நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப மணமான ஆரோக்கியமான மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வந்து மசாலா பால் ஏற்றிருக்கேன், அதாவது மஞ்சப்பால்னு இருக்கும். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டீ பிடிக்காதவங்க மஞ்சப்பால் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லாமே. இதில் வந்து டீ தூள் போடுறோம், அது வந்து வெறும் பால். உங்களுக்கு எது விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரெண்டுமே ஒரே யூஸ் தான். டீ, காஃபி எது கொடுத்தாலும் நல்லா ஆற்றி அதை குடிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா டீ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.